வெற்றி விநாயகரை போற்றி. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திகை தீபம். எல்லார் வீட்லயுமே நிறைய வேலைகள் இருக்கும். கார்த்திகை மாதம் வந்தாலே நாம முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது திருவண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவும். அதே மாதிரி தான் நம்மளுடைய அகல் விளக்குகள். எந்த மாதம் என்னென்ன சிறப்புகள் அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது கார்த்திகை மாதம்னாலே அகல் விளக்குகள் தீபம் அப்படின்றது தான் முதல்ல ஞாபகம் நம்ம எல்லாருக்குமே வர்றது. அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்துல எல்லாருமே அகல் விளக்குகள் நம்ம ஏற்றுவோம் வீட்டில் அப்படின்றது உண்மை. ஏன் நம்ம இந்த அகல் விளக்குகளுக்கு இவ்வளோ ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது வாழ்க்கையில எல்லாருமே யோசிக்க வேண்டியது. நான் இப்போ அகல் தீபம் ஏன் வாங்குறோம், எதுக்காக நம்ம ஏற்றுறோன்ற ஒரு சில விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிச்சயமா நீங்களும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் இந்த விளக்குகள் ஒரு விளக்கு 3 ரூபான்னு நான் ஒரு 11 விளக்கு வாங்கினேன். ஏன்னா ஒற்றை படையில வாங்கணும்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால நான் ஒரு 11 விளக்கு நான் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே வீட்டில் நாங்கள் எப்போவுமே வருஷம் விளக்குகள் வாங்குவோம். மண் விளக்கு வாங்குவோம், அகல் விளக்கு. அதனால அந்த விளக்குகளோட இந்த விளக்கையும் சேர்த்து நான் ஏற்கிறதா நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நாங்கள் திருப்பதி போகும்போது எப்போவுமே நாங்கள் உண்டியலில் கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் வழக்கமாக இருக்கு இப்போ. அதனால நான் ஒரு மண் உண்டியல் இந்த வாட்டி நான் வாங்கியிருக்கேன். அதனால இந்த மண் உண்டியலும் இந்த மண் அகல் விளக்குகளும் நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மண் உண்டியல் நான் எப்படி எதுக்காக வாங்கியிருக்கேன்றதை நான் அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த அகல் விளக்குகள் பற்றி இப்போ நம்ம பேசலாம். இந்த அகல் விளக்குகள் அப்படின்றது என்னன்னா ஒரு பெரிய ஒரு வரலாறே இருக்கு இந்த அகல் விளக்குகளுக்கு. முதல்ல இந்த அகல் விளக்குல நம்ம ஏன் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அகல் விளக்கை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த அகல் விளக்கோட இந்த அடிப்பாகம் இருக்கு இல்லையா, இது பிரம்மதேவர். இந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா, இந்த தண்டு பகுதி மகாவிஷ்ணு. இந்த இடத்துல நம்ம பசுனை விட்டு நம்ம பஞ்சத்திரி போட்டு ஏற்றுவோம் இல்லையா, இந்த இடத்துல வாசம் செய்பவர் சிவபெருமான். அப்போ இந்த அகல் விளக்கை நம்ம எடுத்து பார்க்கும்போது மும்மூர்த்திகளுடைய பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருடைய ஒரு சொரூபமா ஒரு அம்சமா தான் இந்த அகல் விளக்கு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரியே இந்த 3 பேருடைய ஒரு தெய்வ அம்சம் இந்த அகல் விளக்குகள்ல மண் விளக்குல இருக்குது அப்படின்றது தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா நம்ம இந்த அகல் விளக்குல எப்பவுமே நம்ம பசுனை அப்படின்றது என்னன்னா மகாலட்சுமியுடைய ஒரு சொரூபம். பசு நம்ம லக்ஷ்மின்னு தான் நம்மளே சொல்றோம் இல்லையா. பசு மாடு நம்ம பார்த்தா கூட இவங்க மகாலட்சுமி அப்படின்னு தான் நம்ம அவங்கள வணங்குறோம். ஸோ அந்த பசு கிட்ட கிடைக்கிற அந்த நெய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பசு நெய், அதுவும் நம்ம ஒரு மகாலட்சுமியோட அம்சமா பார்க்குறோம். அதனால நாம இந்த சிவஸ்வரூபம் சொன்னையா, இந்த நெய் விடுற இடத்துல நம்ம பசுனை விட்டு பஞ்சத்திரி போட்டு நம்ம விளக்குகள் ஏற்றும் பொழுது சிவசக்தி சொரூபமா நமக்கு அவங்க அருள் செய்யறாங்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய உண்மை. அது மட்டும் இல்ல, மார்கழி மாதம் இந்த மாதிரி கார்த்திகை மாதம் வெளியில விளக்கு வைக்கிறதுன்னு இல்லாம எப்போதுமே நாம அகல் விளக்குகளை வெளியில ஏற்றும் பொழுது நிச்சயமா நம்மளுக்கு ஒரு பெரிய நல்ல பலனை தரும் அப்படின்றதுதான். மேலும் இந்த விளக்குகள் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டுல நிச்சயமா வாசம் செய்வாங்க, செல்வ வளம் பெருகும் அப்படின்றதும் பெரிய உண்மை. மேலும் இந்த அகல் விளக்குகள்ல பல வகையான விளக்குகள் ஏற்றி நம்ம வழிபடலாம். முதல்ல நாம ஒரு வெண்கலத்துல விளக்குகள் ஏற்றி நம்ம அதுல வழிபடும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு வெள்ளி விளக்குல நாம விளக்கேற்றி வழிபடும் பொழுது நமக்கு நல்ல செல்வ வளம் கிடைக்குது. மேலும் நாம ஒரு பஞ்சலோகத்தினால விளக்குகள் செய்யப்பட்டதுல நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது தேவதைகள் எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்குது. ஒரு இரும்பு விளக்கு நம்ம ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சனி தோஷங்கள், பல வகையான தோஷங்கள்லாம் நிச்சயமா நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றது. இந்த அகல் விளக்குல நாம ஏற்றி தீபம் ஏற்றி நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய பீடைகள், தரித்திரம் இது எல்லாமே துளைந்து நம்மளுடைய வீட்டுல நிச்சயமா லக்ஷ்மி வாசம் செய்வாங்க, செல்வ வளம் பெருகும் அப்படின்றதுதான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த அகல் விளக்கு நம்ம ஏற்றி வழிபடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நாம பல கோடி யாகங்கள் செய்த ஒரு பலன் கிடைக்குது நாம அகல் விளக்குல ஏற்றி வழிபடும் பொழுது. இது எல்லாத்துக்கும் மேல நாம நிதர்சனமா பார்க்குற உண்மை என்னன்னா, நாம அகல் விளக்கு செய்யறவங்க கிட்ட, மண்பாண்டம் செய்யறவங்க கிட்ட இருந்து
நம்ம வாங்கும் பொழுது நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம விளக்கு ஏற்றி நம்ம வீட்டில் ஒளி வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய தொழில, அவங்களுடைய குடும்பத்துல நாம ஒரு வருமானம் கிடைக்கிற ஒரு ஒளியை ஏற்றி வைக்கிறோம். அதனால நிச்சயமா இந்த மாதிரி அகல் விளக்குகளை நீங்க மண்பாண்டம் செய்கிற இடத்திலேயே போயிட்டு வாங்குங்க. அதே மாதிரி நம்ம தெருக்கள் எல்லாம் வந்து விற்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்டேயும் வாங்குங்க. நான் வந்து இது எல்லாமே வந்து எங்கள் தெருவில் வந்தவங்க கிட்ட தான் நான் வாங்கினேன். அதை பற்றின வீடியோஸை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப நான் ஒரு 11 விளக்கு வாங்கினேன். எல்லாருக்கும் நான் 4 ரூபாய்க்கு தரமா, நீ நிறைய கோயிலுக்கெல்லாம் போகிறேன், நிறைய நான் இடத்துல நான் பார்த்துருக்கேன், அதனால் நீ கோயிலுக்கு 1 ரூபான்னு கூட நீ விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டுக்கோ அப்படின்னாங்க. எனக்கு 1 ரூபா கம்மியாலாம் கொடுத்தாங்க. நான் 11 விளக்கு வாங்கினேன். 11 விளக்குக்கு 3 ரூபான்னு கூட அவங்க போடல. எனக்கு 2 ரூபான்னு தான் போட்டு கொடுத்து 20 ரூபா தான் நான் கொடுத்தேன் நான். ஸோ உண்மையிலேயே நீங்கள் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வேற இந்த மாதிரி நம்ம எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கம்மா, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க செய்கிற வேலைன்றது நமக்கு அந்த வேலை தெரியாது, நம்மளால் அதை செய்யறதுக்கும் அதை எந்த அளவுக்கு நம்ம செய்வோன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மண்ணில் செஞ்ச ஒரு விளக்குன்றது நம்மளுடைய வீட்டில், நம்மளுடைய குடும்பத்தில் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வருதுன்னு நினைக்கும் பொழுது அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கு. ஸோ அதனால இந்த கார்த்திகை தீபத்தில் நீங்களும் இந்த மண் விளக்குகள் பற்றி வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மண் விளக்குகளில், அகல் விளக்குகளில் நீங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் அதிகாலையில் காலையில் ஒரு 4:30லேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே ஏற்றினா நிச்சயமாக நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க எல்லாருமே. அதே மாதிரியே சாயங்காலம் நாம் ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ள நம்ம விளக்குகள் ஏற்றினோன்னா வீட்டில் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும், நிறைய செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்றது தான். எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய பிரதோஷம் அப்படின்ற ஒரு நேரத்தில் 4லேருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் விளக்கு ஏற்றினீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் ஏதாவது திருமண தடை அப்படின்றது தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த கார்த்திகை தீபம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விளக்குகள், அகல் விளக்குகள் பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் ஏற்றி பாருங்க. இந்த விளக்கை நீங்கள் பிடிக்கும் போதே உங்களுக்கு அப்படி ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வு வரும். ஏன்னா இந்த விளக்குல பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூர்த்திகளும் இருக்கிறாங்க, அதி தேவதைகள் இருக்காங்க, 30 முக்கோடி தேவர்களும் இருக்காங்க. விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கின் ஒளியில 3 தேவியர்களும் இருக்காங்க. லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதியும் 3 பேருமே ஒளியில அவங்க வாசம் செய்யறாங்க அப்படின்றது தான். அதனால இந்த விளக்குன்றது சாதாரண விஷயம் இல்லை. இந்த விளக்கோட பெருமையையும் அதனுடைய மகத்துவத்தையும் நீங்க உணர்ந்து கொண்டு இந்த கார்த்திகை தீபத்தை நீங்க ஏத்துங்க. நிச்சயமா எல்லா தெய்வங்களுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் வந்து சேரும்ன்றதா கார்த்திகை தீபம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அடுத்தடுத்து இப்போ நான் விளக்கு வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து இந்த விளக்கை எப்படி ஏன்னா இந்த விளக்கு வந்து நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ள வந்து சில இடத்துல வந்து ஓட்டைகள் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்ம எண்ணெய் ஊற்றி ஏற்றும் போது நிச்சயமாக அதுல இருந்து லீக்கேஜ் ஆகும், ஒழுகுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து விளக்கேற்றும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரியான டென்ஷனை எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த விளக்கை எப்படி அந்த சிறு சிறு ஓட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டைகள்லாம் அடைப்பட்டு க்ளீன் பண்ணி அழகாக நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு தயார் பண்ணணுன்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். நிச்சயமாக பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருக்குமே சொல்லுங்கள். இந்த விளக்குன்றது அகல் விளக்குல நீங்க விளக்கேற்றும் பொழுது நிச்சயமா வீட்டில் இருக்க தரித்திரம், பீடைகள் அனைத்தும் தொலைந்து உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா செல்வ வளம் பெருகும். மூர்த்திகளும் 3 தேவியர்களும் சகல தேவதைகளும் 30 முக்கோடி தேவர்களும் தேவதைகளும் வாசம் செய்யும் இந்த அகல் விளக்கு நிச்சயமா இந்த கார்த்திகை தீபம் உங்க வாழ்க்கையில நல்ல ஒளியும் சிறப்பையும் சந்தோஷத்தையும் எல்லா வளங்களையும் கொண்டு வரணும்னு வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் லதா. நம்ம யூடியூப் சேனலுக்காக லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர்ஸ் பண்ணுங்க, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பாருங்க. நிறைய விஷயம் உங்களுக்காக நான் படித்தேன், நான் தெளிவாகி அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நான் உங்களுக்கு வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர்டாக நீங்கள் முன்னாடியே ஏற்பாடுகள்
வேலைகள்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் ரொம்ப அழகாக நம்மளுடைய வீட்டில் ஒரு கார்த்திகை தீபம்ன்றது அவ்வளோ ஒரு சிறப்பாக நம்ம கொண்டாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இந்த கார்த்திகை தீபம் உண்மையிலேயே எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகுதுன்னு எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ரெடி பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன கார்த்திகை தீபத்துக்கும் எப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா எனக்கு தெரியாத விஷயம் நிறைய நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்களும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட வீடியோஸ்ல இருந்தும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் லதா. தேங்க்யூ.